ஹலோன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம ஹாட்ஸ்டார்ல வெளியாயிருக்க கூல் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராஜா. அவர் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க பிள்ளைங்கலாம் வர்றாங்க. வந்த இடத்துல நைட்டு அவர் கொலை செய்யப்படுறாரு. கொலை செஞ்சதுக்கப்புறம் யார் அவர கொலை செஞ்சா? எதுக்காக கொலை செஞ்சாங்க? அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் சொல்றது தான் இந்த வெப் சீரிஸ். பார்க்கறதுக்கு சிம்பிளா தானங்க இருக்கு. ஆனா வெப் சீரிஸ் வேற லெவல்ல பயங்கரமா லென்த்தா இருக்கு. இதுல ஒரு 8 எபிசோட் இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாய்ங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு நம்ம நைட்ஸ் அவுட், கிளாஸஸ் ஆஃப் பாண்டியன் படம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்ப ஒரு மணிக்கு காமிச்சுட்டு, 4வது எபிசோடு வரும்போதே யார் கொலையாளின்னு நமக்கு ஈஸியாவே காமிச்சு விட்டுருவாய்ங்க. என்னடா இதையும் முடிச்சுட்டாய்ங்க. இன்னும் அங்கிட்டு 4 எபிசோட் இருக்கு. என்ன பண்ண போறாய்ங்கன்னு பார்த்தா, ஃபேமிலி ட்ராமாவா போகுது. திருப்பி அப்புறம் அப்பா, அம்மா வெஞ்சன்ஸா போகுது. போட்டு குழப்பி ஒரு மாரி சொதப்பிட்டாய்ங்க. இப்ப இது 8 எபிசோட் இருந்தாலும், ஒவ்வொரு எபிசோடும் 33 நிமிஷம், 35 நிமிஷம் தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும், அந்த மொத 3 எபிசோடுக்கு அப்புறம் நமக்கு எங்கேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஒரு நாடகம் பார்க்குறத காட்டிலும் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லுது வெப் சீரிஸ். என்னைய கேட்டீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.